வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம லாக்டவுன் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் 2025 இருந்து நிறைய தடவை ரிலீஸ் போஸ்ட்போன் ஆகி கடைசியில 26 ஜனவரி 30 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுபமா பரமேஸ்வரன் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. அவங்க ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போறாங்க. அங்க ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை எப்படியா சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது கொரோனா லாக்டவுன் போட்டுடுறாங்க. அந்த லாக்டவுன்ல இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. அனுபமா இந்த படத்தை ஒரு அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து டான்ஸ் பண்ண ஒரு வைபும் சரி, அவங்க எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸும் சரி, ரொம்பவே செம்மையா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும். இந்த படத்தை ஃபியூச்சர்ல ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா இந்த படத்துக்காக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அனுபமாவோட ஃப்ரெண்டா வர பிரியா வெங்கட் அவங்க ஒரு நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி லிவிங்ஸ்டன், சார்லி, நிரோஷா இவங்க எல்லாரும் ஒரு சில இடத்துல அவங்களோட எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஓவராலா ஒரு ஓகேஷ் பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்துச்சு. ரகுநாத் அண்ட் சித் விபினோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சு. டேரக்டர் ஏஆர் ஜீவா ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் சொசைட்டில கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்ன பிரச்சனைன்னு ஆயிருச்சுன்னா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டான விஷயமே வந்து போயிருது. அனுபமாவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் படத்தை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போகுது. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 18+ ஏஜ் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுது. நிறைய பப்ளிக் ரிவ்யூஸ்ல பாத்தீங்கன்னா பொண்ணுங்க தான் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பட் அது மட்டும் இல்ல, பசங்க பொண்ணு ரெண்டு பேருமே பார்க்கணும். முக்கியம் பேரண்ட்ஸ் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். இவங்க என்ன கருத்து ஒண்ணு சொல்ல வராங்கன்னா, பேரண்ட்ஸ் நம்ம பசங்களை நம்பணும், பசங்களும் நம்ம பேரண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத நம்பணும் அப்படிங்கிற ஒரு மறைமுக கருத்தை கண்டிப்பா இந்த படத்துல சொல்லதான் செய்யறாங்க. ஓவராலா இந்த லாக்டவுன் சொசைட்டிக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு அவேர்னஸ் சொல்லி இருந்தாலும், ப்ரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே இருக்கிறதுனால இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும்.